ஹலோ buddies. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி சர்க்குலர் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு இது வந்து ஒரு லோடர். ஸோ காமனாக நம்ம ஆண்ட்ராய்டில் இந்த மாதிரி லோடர் ஜெட்பேக் கம்போஸில் இந்த மாதிரி லோடர் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு இட். ஸோ நான் வந்து ஐக்கானை வந்து காமனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிக் இல்லை, ஒரு ஜஸ்ட் அன் ஐக்கான், அதை வந்து கியூப் ஐக்கான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை. ஓகேவா? ஸோ இன்சைடு இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் வந்து அவுட்லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, மாடிஃபையர் டாட் ஃபில் மேக்ஸ் சைஸ். தென் பேக்ரவுண்ட் வந்து கிரேடியன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கிரேடியன்ட் வந்து நம்ம எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மூலியமாக கொடுக்கலாம். ப்ரஷ் டாட் லீனியர் கிரேடியன்ட். ஸோ லீனியர் கிரேடியண்ட்டில் அரே லிஸ்ட் தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, லிஸ்ட் ஆஃப் கலர் டாட் ப்ளூ அண்ட் ஓகே, கலர் டாட் மேக்னெட்டா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துடும். பேக்ரவுண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கிரிட் ஃபார்ம் பண்ணோம். ஆக்சுவலாக இது வந்து கிரிட்டு. ஆக்சுவலாக இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஃபஸ்ட்டு நான் ரோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரோக்குள்ளே காலம். ஸோ இதே மாதிரி 3 காலம் வேணும். 3 காலம்னா 1 2 3. ஓகேவா? 3 காலம் க்ரியேட் ஆகிடுச்சு. ரோ வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபையருக்குள்ளே அலைன்மெண்ட் டாட் சென்டர்னா ஆக்சுவலாக இது வந்து பொசிஷன் வந்து சென்டருக்கு வந்துடும். ஸோ இன்சைடில் வந்து சேம் இந்த க்யூப் தான் ஆட் பண்ண போகிறோம். க்யூப் வந்து க்யூப் ஐக்கான். அதில் வந்து ஃபஸ்ட்டு r.id டாட் இமேஜ் எங்கே r.டாட் ட்ராவபிள் டாட். ஓகே, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஐக்கான் மட்டும் இது. ஸோ சைஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணணும். சைஸ் வந்து 20 க்ரியேட் பண்ணிக்கிறேன். சைஸ் டாட் டிபி. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் 3 இங்கே வந்து சர்க்கிள், இங்கே வந்து சர்க்கிள். ஓகேவா? ஸோ சேம் திங் காப்பி பண்ணி ஓகேவா, வந்து இந்த கேஷ் ஐக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம க்யூப் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இந்த க்யூப்பில் வந்து தென் நம்ம இந்த அனிமேஷன், இந்த மாதிரி பொசிஷன் இன்டர்சேஞ்சிங் அனிமேஷன் வந்து எப்படி பண்ணுறதுனா ஆண்ட்ராய்டு வேல்யூ அனிமேஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் டு டாப் எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கலாம். பாட்டம்லேருந்து டாப் எப்படி போகிறதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து டாப் வந்து நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு. ஸோ இதை நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் நம்ம கரண்ட் யூஐ வரும். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஃபினிட் ட்ரான்சாக்ஷன் வேணும். ரிமெம்பர் இன்ஃபினிட் ட்ரான்சாக்ஷன் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வந்து ஆஃப்செட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ஆஃப்செட் வந்து இன்ஃபினிட்டி டாட் அனிமேட்டட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூக்குள்ளே வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம ஆட் பண்ணணும் இனிஷியல் வேல்யூ, டார்கெட்டட் வேல்யூ. ஸோ அது எல்லாமே இதில் வந்து இதில் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ, டார்கெட் வேல்யூ எல்லாமே வருதா. இனிஷியல் வேல்யூ ஆஃப்செட் x 0.0f, y 0.0f. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் இதிலே வச்சோன்னா இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டார்கெட் வேல்யூ வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா டார்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம இந்த கோடு ரன் ஆக போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால் டார்கெட் வேல்யூ நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. சேம் அதே வேல்யூ கொடுத்துக்கலாம். டைப் கன்வெர்ட்டரும் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் டாட் வேல்யூ கன்வெர்ட்டர். அதான் வேல்யூ கன்வெர்ட்டர். தென் ஸ்டாப் அனிமேஷன் படி. ஓகேவா? தென் அனிமேஷன் ஸ்பெக்ஸில் தான் நம்ம வந்து கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் என்ன போடுறேன்னா பாட்டம் டு டாப். ஓகேவா? ஸோ இந்த அனிமேஷன் ஸ்பெக்ஸில் இன்ஃபினிட்டி ரிப்பீட்டபுள் அனிமேஷனா இல்லை இன்ஃபினிட்டி ரிப்பீட்டபுள். ஓகே, இதுதான் அனிமேஷன் ரிப்பீட்டபுள். இதில் வந்து அனிமேஷன் டியூரேஷன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃபினிட்டி ரிப்பீட்டபுள்குள்ளே வந்து நமக்கு வந்து அனிமேஷன் இருக்கும். அனிமேஷனில் வந்து அனிமேஷன் ஸ்பெக்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? இதில் வந்து நிறையா இது இருக்குது, டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம ட்விக் கொடுத்து பண்ணலாம், ஸ்ப்ரிங் கொடுத்து பண்ணலாம். நம்ம வந்து இப்போ கீ ஃப்ரேம் வச்சு பண்ண போகிறோம்.
ஓகேவா. இதில் வந்து ரிப்பீட் மோட் டாட் ரீஸ்டார்ட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த பொசிஷனில் போய் முடியும். இங்கேருந்து நமக்கு ரிவர்ஸ் வர தேவையில்லை. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த லோடர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து டியூரேஷன் மைல்ஸ் வந்து ஒரு கால்குலேஷன் வச்சு தான் கால்குலேட் பண்ணி தான் போடணும். பட் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ரேடியஸ் வந்து இது பண்ணுறேன். ரேடியஸ் வந்து 0f. ஸோ ஆக்சுவலாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ இனிஷியல் வேல்யூ வந்து நான் இப்போ இது பண்ணுறேன். இனிஷியல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா offset.00 ஓகேவா. 00 at 100 millisecondsல. ஸோ இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அனிமேட்டட் கீஃப்ரேம்குள்ளே நம்ம வந்து மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த 1000 1800 இருக்கா, 1800ல் 100 மில்லி செகண்ட்ஸில் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இதே மாதிரி நான் வந்து கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டே போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மில்லி செகண்ட்லையும் ஒவ்வொரு மில்லி செகண்ட்லையும் எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே இருந்து இந்த ஆர்க் ஃபுல்லாகவுமே அந்த பாத்தை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஸோ அந்த பாத்தை ஃபுல்லாக இங்கே மார்க் பண்ணிட்டோன்னா கிராஃபில் -y -xy அந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து மார்க் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம மேனுவலாக நம்ம வந்து இப்போ இது ஃபுல்லாக எக்ஸ் ப்ளஸ் இருக்கும், ஒய் மைனஸ் இருக்கும். இங்கே வந்து ஒய் ப்ளஸ் இருக்கும், எக்ஸ் மைனஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ அது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி போடணும். அது வந்து நம்ம மேனுவலாக பண்ணால் ரொம்ப ஹார்ட். ஸோ அதனால் நம்மளே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு டைமர் போடுறேன். டைமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த டைமர். இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆங்கிள்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. 0லேருந்து 180க்கு நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். ஓகேவா. 0 180 ஓகேவா. 0லேருந்து 180க்கு டாட் ஃபார் ஈச். இதில் வந்து ஸோ இதில் உள்ளே வர்ற எல்லாமே ஆங்கிள். இந்த ஆங்கிளையும் இந்த ரேடியஸையும் பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணி அதிலேருந்து எல்லாமே எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இஃப் யூனோ ட்ரிக்னாமெண்ட்ரினா நமக்கு ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஃபெமிலியராக இருந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் தான் நமக்கு முக்கியம். எக்ஸில் வந்து ரேடியஸ் இன்ட்டு சைன். ஓகேவா. சைனில் வந்து நம்ம மேத் டாட் 2 ரேடியன்ட். இதுக்குள்ளே வந்து ஆங்கிள் டாட் 2 டபுள். ஓகேவா. ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா ஆங்கிளை வந்து இந்த ரேடியன்ட் சென்ட் பண்ணுது. ரேடியன்ட் வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ஹோல் வேல்யூ கொடுக்கும். நம்ம சைனில் வந்து பார்த்திங்கன்னா -10 -10. ஸோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் சைன் வேல்யூ வரும். ஸோ அதுக்கு வந்து ரேடியண்ட்டில் வந்து பாயிண்ட் சம்திங்கில் இருந்தால் உங்களுக்கு வந்து இது வராது. ரேடியன்ட் வந்து என்ன பண்ணி கொடுக்குன்னா அந்த ஹோல் நம்பராக கொடுக்கும். சைன் வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு. ஸோ சைன் வேல்யூ எடுத்ததுக்கப்புறம் அதையும் ரேடியஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் வரும். ரேடியன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் அந்த ஆர்க்குக்கும் உள்ள கேப்பு தான் வந்து ரேடியஸ். சைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வரைகிறோம்ல, ஸோ அந்த ஆர்க் வரைகிறது தான் சைன். ஓகேவா. இது சைன் யூஸ் பண்ணி பண்ணுறது. இந்த இதில் வர்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க். ரேடியஸ் வந்து நம்ம இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப். ஓகேவா. இது வந்து எக்ஸ். இதுதான் சேம் தான் உங்களுக்கு ஒய் டைரெக்ஷனும் அதே தான். ஒயில் வந்து ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும். என்னென்னா காஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா. இதை ரெண்டையுமே என்னென்னா டைமர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொன்னல, இந்த டியூரேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி தான் போடணும்னு சொன்னால, அது எதை வச்சுன்னு பார்த்தோன்னா இதை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொசிஷன். இப்போ வந்து 180 டைம்ஸ் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ 180 டைம்ஸ் இந்த டைமர்னால் 100 தான் இருக்குது. நம்ம சேம் 100னா இது வந்து சர்க்கிளே ஆகாது. இங்கேருந்து டேரெக்டாக அங்கே போயிடும். ஸோ அது வந்து அனிமேஷனே ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமரை ப்ளஸ் பண்ணுறோம். 8 மில்லி செகண்ட் வந்து ஒவ்வொரு லூப்புக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 180 × 8 உங்களுக்கு வந்து 144 வருது. 144 நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுறது 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 1540 வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ 1540 கொடுத்தீங்கனாலும் இந்த அனிமேஷன் ஒர்க் ஆகும். நான் வந்து எக்ஸ்ட்ரா கிரேஸ் டைமுக்காக 180 கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ 1800 கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த டைமர் வந்து ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சேம் திங் இதே மாதிரி தான். இதே ஆஃப்செட் தான் கொடுக்கணும். ஏன்னா ஆஃப்செட் தான் உங்களுக்கு ரிட்டன் ஆகும் எப்படியும். பிகாஸ் இது வந்து நம்ம ஆஃப்செட் பேஸ் பண்ண டைப் கன்வெர்ட்டர் வந்து ஆஃப்செட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃப்செட் பேஸ் பண்ண அனிமேட்டட் வேல்யூங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதுதான். இதில் வந்து டைமரில் எக்ஸ் டாட் 2 ஃப்ளோட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒய்யும் பார்த்தீங்கன்னா ஒய் டாட் 2 ஃப்ளோட். இந்த டைமரில் வந்து நம்ம டைமர் கொடுக்குறோம். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரினா
இங்கே ஒவ்வொரு டைமருக்கும் இப்போ 100னா 100 108 1016 1024 ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து ஆல்ரெடி பிளாட் ஆயிரும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி இது வந்து ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பாட்டம்லேருந்து டாப் ஆஃப்செட் வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டன், எவ்ரிதிங் டன். நம்ம வந்து ஸ்மால் ஃபியூ கண்டிஷன்ஸ் மட்டும் போடணும். ஸோ இதை வந்து நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து நான் பாட்டம்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரோவில் இங்கே வருதா, மாடிஃபையர் டாட் ஆஃப்செட். ஓகேவா, x is equal to bottom offset dot value dot x dot dp. dpல தான் வரும். y same thing, bottom offset dot value dot y dot dp. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஆஃப்செட்டை வந்து நான் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணி நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இது என்ன ஆகும்னு உங்களுக்கே காட்டுறேன். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து நமக்கு அந்த ரேடியஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. ரேடியஸ் வந்து நம்ம இன்னும் ரேடியஸை சேஞ்ச் பண்ணவே இல்லை. ரேடியஸ் சேஞ்ச் பண்ணலன்னா 0லேயே தான் இருக்கும். இப்போ இதில் அனிமேஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து மூமெண்ட்டே ஆகலை. மூமெண்ட் ஆகணுமே ஆக்சுவலாக. ஓகே, பிகாஸ் நம்ம ரேடியஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லை. பட் மூமெண்ட் ஆகணும், அது என்னன்னு தெரியல. ஓகே 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 இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இப்படி போகும், வரக்கூடாது. இது வந்து நமக்கு வெளியே வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஹாஃப் ஆர்க் வந்து கரெக்டாக கிடைக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஆங்கிள், நான் இது வந்து ஆங்கிள் கிரேட்டர் தேன் 155 எல்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து நமக்கு வெளியே வரணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து ரேடியஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் ரேடியஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நம்ம சைஸ் போட்டிருக்கோம்ல, சைஸ் ப்ளஸ் 50. ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக 100ம் கொடுக்கலாம். அது வந்து 100 ரேடியஸ் வச்சு இருக்கும். நான் வந்து எதுக்கு சைஸ் ப்ளஸ் 50 கொடுக்குறேன்னா, நீங்கள் இப்போ எந்த சைஸ் ஐக்கானாக இருந்தாலுமே எந்த சைஸில் ஸ்கொயர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறோம். ஸோ அதனால் கொடுக்குறேன். நீங்கள் சைஸ் இல்லாமல் டேரெக்டாக இப்போ ஏன்னா நான் வந்து 10 இதே இது ஸ்கொயர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு 10 சைஸில் இருக்குது ஒவ்வொரு ஐட்டம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நீங்கள் டேரெக்டாக 100 கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப வெளியே போயிட்டு அப்படி வரும். ஸோ அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். இதுனா ஜஸ்ட் எந்த சைஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரேடியஸ் வந்து இப்போ 70 விட லெஸ்ஸாக இருந்தால் ரேடியஸை வந்து நம்ம 1 ப்ளஸ் பண்ணுறோம். எல்ஸ் ரேடியஸை வந்து டேரெக்டாகவே சென்ட் பண்ணிடுறோம். இப்போ இதில் என்னென்னா இது வந்து உங்களுக்கு இப்போ இப்படி வெளியே வரும். ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் தானே, 0லேருந்து 1 2 3ன்னு வந்து 7 வரைக்கும் வரும். ஆங்கிளும் இதுவும் மல்டிப்ளை ஆகிறப்ப உங்களுக்கு வந்து டேரெக்டாக வர வேண்டியது இப்படியே ஆங்கிளில் மல்டிப்ளை ஆகி இந்த பாத்தில் டேரெக்ட் ஆகும். ஓகேவா, இது இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து இந்த சைடு உள்ளது. இது வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம இங்கே வந்து இதான் 155 ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 155ல் நம்ம திருப்பி ரேடியஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணால் தான் ரிட்டன் நம்ம சொல்கிற பொசிஷனுக்கு வரும். வரலன்னா இது இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, ரேடியஸ் ரெடியூஸ் பண்ணாமல் இங்கே போய் உங்களுக்கு 50 dp மேலே வந்து நிற்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஆக்வர்ட். நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணி திருப்பி இந்த பொசிஷனுக்கு வரணும். ஓகேவா, ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, ரேடியஸ் -1 பண்ணுறோம். எல்ஸ் இல்லைன்னா ரேடியஸே வர வச்சிடறோம். ஓகேவா, ஸோ இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன அனிமேஷன் வந்து கரெக்டாக நடக்கும். லெட்ஸ் see. ஓகே, ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. பாட்டம் ஆஃப்செட் வேல்யூ xy dp x dp. okay, this is the issue actually. So we have to plus it. I put the plus this side. Let's see this time. Okay, I'm just running. Yeah, you can see it is going there and it is coming back. Okay, this is the infinity animation of this is fine. So next what we are going இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஆஃப்செட்லேருந்து பாட்டம்லேருந்து டாப் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ டாப் டு இப்படி போன மாதிரி, ஸோ இப்படி வர போகிறோம். டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். ஓகேவா, ஸோ எல்லாத்துக்குமே ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். சேம் கோட் தான் உங்களுக்கு. சேம் கோடில் நம்ம வந்து இங்கே ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்னா, இது வந்து டாப் டு பாட்டமாக கரெக்டாக டாப் ஆஃப்செட். ஸோ லேபிளும் வந்து டாப் டு பாட்டம். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எக்ஸு
இங்கே வந்து மைனஸ், ரெண்டுமே மைனஸில் போகும். மைனஸில் இருந்தால் தான் உங்களுக்கு இப்போ வந்து ப்ளஸில் போன எல்லாமே உங்களுக்கு மைனஸில் வந்தால் ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் ஆர்க் கிடைக்குமா. இதே மாதிரி உங்களுக்கு வந்து லெஃப்ட் என்ன பண்ணும், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ரைட் வந்து என்னென்னா, ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணும். 0 to 180 போட்டதை வந்து நம்ம 180, ஸோ நம்ம 0 to 180 போட்டே பண்ணலாம். பட் நம்ம வந்து 360, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம 360 போட்டு பண்ணிக்கலாம். இதில் வந்து 335 போட்டுக்குவோம். ஆக்சுவலாக இது வந்து கரெக்டாக இதான் போட்டணும் இல்லை, நீங்கள் பர்டிகுலராக உங்களுக்கு எங்கேருந்து ரேடியஸ் ரெடியூஸ் ஆகணும்னு தோணுதோ அந்த ஆங்கிள் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதில் இங்கே வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய்யும், ஒய்க்கு பதிலாக எக்ஸும். ஓகேவா. ஸோ ஒய்க்கு பதிலாக ஒய் எக்ஸும் இது பண்ணிவிட்டு இதில் வந்து சைன் வந்து இதாகும். இதில் வந்து 1 மைனஸ் 1 ப்ளஸ்ஸாக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது வந்து ரைட்டுக்கு, லெஃப்ட்டுக்கு போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து மைனஸாக இருக்கும், ஒய் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகேவா. இது வந்து ரைட் டு லெஃப்ட்டு. ஸோ இதை ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணி லெஃப்ட் டு ரைட்டு. ஓகேவா. இது வந்து லெஃப்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த சைனை மட்டும் இங்கேருந்து இங்கே மாற்றிக்கிறோம். ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. யா, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம இது இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து பாட்டம், டாப் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டாக. ஸோ இந்த டாப்பில் நம்ம டாப் ஆஃப்செட். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா சென்டர் மிடில் இருக்கிறது வந்து லெஃப்ட்டு கரெக்டாக, லெஃப்ட். ஓகேவா. ஸோ லாஸ்ட்டில் உள்ளதில் வந்து இது ரைட்டு. ஓகேவா. இது வந்து ரைட். ஓகேவா. ரீலோட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக ரீலோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒன்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கிளியர் ஆகிடும். ஓகே, அனிமேஷன் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ ரிப்பீட்டட் அனிமேஷன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் அனிமேஷன், ஆண்ட்ராய்டு அனிமேட்டட் வேல்யூ சேஞ்ச் அனிமேஷன். நம்ம ஒரு ஐட்டம்லேருந்து இன்னொரு பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஜஸ்ட் அ லோடர். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கேயாவது லோடர், ஒரு டிஃப்ரெண்ட்டான லோடர் வேணும் அதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே நம்ம வந்து நிறையா வெரைட்டிஸ் பண்ணலாம், அனிமேஷன், இன்ட்ராக்ஷன், ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் இதே இதில் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடர் ஏதாவது பார்க்கலாம், ஜம்பிங் லோடர். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் யூஐ ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. யா, அவ்வளோதான். லெட்ஸ் சீ இன் சம் அதர் வீடியோஸ். தேங்க்யூ.